ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாகில் டே 32. இன்றைக்கின்னு பார்த்தா எங்கள் மம்மிக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது. நான் வந்து ஆர்டர் பண்ண ஒரு சிட்டிசன் வாட்ச் வந்து வந்திருந்தது, கோல்ட் பிளேட்டட் வாட்ச். ஸோ இதை வந்து இனிமேல் சேல்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு C101 மொபைல் ஃபோன் இது கூட நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் சேல் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாம்சங் மொபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்து இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து சேல் ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து அலெக்சாண்டர் ப்ரெஸ் ரோடுக்கு கொஞ்சம் போக வேண்டியிருந்தது. வேப்பமோடு ஜங்ஷனில் இருக்க அலெக்சாண்டர் ப்ரெஸ் ரோடுக்கு அங்கே போய் லேப்டாப்பை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அலைஞ்சு இன்றைக்கி ஒரு கடையில் ஆள் இல்லை. இன்னொரு கடைக்கு போயிருந்தேன். அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளெல்லாம் நிறைய துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து மதர் போர்டு வந்து டெட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால வாட்டர் டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் வந்து இதாக பார்ட்ஸுக்கு நான் வந்து சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானே இனிமேல் பார்ட்ஸுக்கும் சேல் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுருணும். அடுத்து நம்மளோட ஐபாட் நேனோ மினி இருக்குல்ல, அதை எப்படி மறக்க முடியும், அதையும் கொண்டு போயிருந்தேன். இதுக்குள்ளே பேட்டரி நான் தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே வந்து பெருசாக அவைலபிள் இல்லை. நிறைய இடத்துக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து இந்த மாடல் ரொம்ப சின்ன பேட்டரியாக இருக்கும் போல் இதில் வரக்கூடிய பேட்டரி. ஸோ வந்து கிடைக்கல. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் பேட்டரி வந்து வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இனி வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து கேக் வாங்கணும்ல. ஸோ வந்து பர்த்டே கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து எங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருந்தது, சாக்லேட் கேக் இங்கே அவைலபிள் இல்லை. ஸோ அப்புறம் போய் எங்கள் ஊர்லேயே சாக்லேட் கேக் ஒன்று கிடச்சிது, 1/2 கிலோ. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூடவே இந்த எக்லெஸ் சாக்லேட்டே வந்து வாங்கிட்டு வந்தேன். ரெண்டையும் சேர்த்து அப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னது கிஃப்ட் வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு பென்னு போய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கேம்லின் பென்னு, ஒரு இங்க் பென் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து ரேப் பண்ணனால இந்த வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணலாம். நாளைக்குள்ள வீடியோவில் நான் அதை வந்து போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் நான் வந்து சரி சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடவே இல்லை. ஸோ நான் வந்து நைட்டுக்கு ஏதாவது நல்லா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். நூடுல்ஸ் வந்து இப்போ 110 ரூபா ஆகிட்டு. முன்னாடி 80 ரூபாவில் இருந்தது. இப்போ 100 ரூபாய்க்கு இப்போ 110 ரூபா ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டால் கேஸ் விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நடக்கிறதுனால இதெல்லாம் ரேட் அதிகமாகுது பாருங்கள். அப்புறம் அந்த கெச்சப் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக வந்து இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் இல்லை. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நாளைக்கு தான் ஒர்க் அவுட் போட போகிறேன். இன்றைக்கி வந்து நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்டு வந்து தூங்க போகிறேன். ஸோ அந்த விளாக் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.